டேய் டேய் டேய், அது ஒன்றும் இல்லைடா. ஒரே வீடு, நான் கூடவே இருக்கேன்ல, அதான் கொஞ்சம் பாவம் பார்த்து இறக்கப்பட்டு எனக்காக பண்ணியிருக்கா. அவ்வளோதான். இங்க பாரு, அது ஒன்றும் கிடையாது. லவ் இருந்தாலும் அதை பண்ணலாம். மாப்பிள, மாப்பிள, இதுமா லவ் பண்ணிருக்கியா? அப்ப நான் சொல்றதை கேளு. நீ என்ன பண்ற, நேரா போய் சிஸ்டர்ட்ட நைஸா போட்டு வாங்க. என்ன சொல்றாங்க கேட்போம். ஒருவேளை சிஸ்டருக்கு உனக்கு பிடிச்சிருந்து இதெல்லாம் பண்ணிருந்தா ட்ரீமுக்குள்ள போயிட்டான். எஸ், ஆனா நல்லா தான் இருக்கு மச்சான். நல்லா இருக்கும். இருக்குண்டியா? இருக்கும், நல்லா தான் இருக்கும். அண்ணா அண்ணா, தேன்மொழி மேடம் வந்துட்டாங்க. வாங்க உட்காருங்க. இந்து, தண்ணி கொண்டு போய். சரிங்கக்கா. அப்படியே டீயா காஃபியான்னு கேட்டுட்டு வந்துரு. கட்சி உங்ககிட்ட முக்கியமான பொறுப்பு படிச்சதா கேள்விப்பட்டேன். ஆமா மிஸ்டர் கிருபா. இந்த எலெக்ஷனை நான் முன்ன நின்னு நடத்தி வைக்கணும்னு தலைவர் ஆசைப்படுறாரு. அதனாலதான் என்ன தேர்தல் மேலாண்மை குழு அதிகாரியா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. மேடம், தண்ணி எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ்மா. உங்களுக்கு அப்படி பொம்பளைங்களை உயர்த்தி சொன்னா பிடிக்காதுல்ல? உங்களை பொறுத்த வரைக்கும் ஆம்பளைங்க தான் எப்பவும் மேல, பொம்பளைங்க அவங்களுக்கு ஒரு படி கீழன்னு நினைக்கிற ஆளுன்னு கட்சியில இருக்கிறவங்க சொல்லிருக்காங்க. ஆமா, உங்க வீட்டு பொம்பளைங்க யாரையுமே காணுமே. ஏன் அவங்களெல்லாம் எனக்கு அறிமுகப்படுத்த மாட்டீங்களா? கட்சி விஷயமா பேச வந்தீங்க, எதுக்கு வீட்டில் இருக்க பொம்பளைங்க பத்தி எல்லாம் விசாரிக்கிறீங்க? அப்படி இல்ல, வீடு வரைக்கும் வந்திருக்கேன். அப்போ உங்க வீட்ல யாரெல்லாம் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுல தப்பு இல்லையே. அதனாலதான் அவங்களை எல்லாம் பார்க்கணும்னு ஒரு ஆர்வத்துல கேட்டேன். வணக்கங்க. என்ன சார், இவங்கெல்லாம் யார் யாருன்னு எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. மேடம், நான் இன்ட்ரடியூஸ் பண்றேன் மேடம். முதல்ல நிக்கிறது அண்ணனோட ஒய்ஃப். வணக்கங்க. அடுத்து பக்கத்துல நிக்கிறது என்னோட ஒய்ஃப். வணக்கம் மேடம். அதுக்கு அடுத்து நிக்கிறது அண்ணனோட பொண்ணு மேடம். ஓ, நைஸ். பொண்ணு இங்க பார்த்த மாதிரி இருக்கு. ஆமா, என்னம்மா படிச்சிட்டு இருக்க? +2 முடிச்சிருக்கேன். அதுக்கு மேல படிக்கலையா? ஏய், என்னடி இது? அந்த எஸ்ஐ சொல்றதெல்லாம் உண்மையா? நீயும் சித்ராவும் கோயிலுக்கு போயிருந்தீங்களா? ஏய், உங்ககிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன்.
வாய் திறந்து சொல்லு. எங்களுக்கு தெரியாம சித்ராவை கூப்பிட்டு கோயிலுக்கு போனியா? சொல்லு. ஏய், கொஞ்சம் அமைதியா இரு. ஏய், வெளிய வா. வெளிய வான்னு சொல்றேன்ல. அந்த போலீஸ்காரன் சொல்றதெல்லாம் உண்மையா? இல்லனா அப்புறம் ஏன் கண்ணெல்லாம் கலங்குது? உண்மையை சொல்லு. கேட்டுட்டே இருக்கேன், ஒன்னும் பேசாம நின்னுட்டு இருக்க. ஐயோ ஐயோ என்னங்க சித்ராவை அடிக்காதீங்க. அவ மேல எந்த தப்பும் கிடையாது. சித்ராவை அன்னைக்கு கோவிலுக்கு கூட்டிட்டு போனது நான் தான். ஐயோ ஒழுங்கா அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. கதிர் பொண்ணு கேட்டு வீட்டுக்கு வந்தப்போ நாங்க அவனை அசிங்கப்படுத்தினதுல அவன் எங்க மேல கோபமாகி பழி வாங்கணும்னு காத்துக்கிட்டு இருந்தான். கருணா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருந்தப்போ கதிரும் அவனுடைய ஆளுங்களும் கருணாவை ஹாஸ்பிட்டல்ல இருந்து கடத்திட்டானுங்க. அதுக்கப்புறம் எனக்கு வீடியோ கால் பண்ணி உன் புருஷன் உனக்கு உயிரோட வேணும்னா நீ தானே எனக்கு அமையிருந்த கல்யாண வழக்கு அடியோட அழிச்ச. இப்ப உன் கையாலே சித்ராவைய முன்னாடி கூட்டிட்டு வந்து ஒப்படைக்கணும். அதுக்கு தான் உன் புருஷனை கடத்தி வச்சிருக்கேன். நீயே தான் சித்ராவைய முன்னாடி கூட்டு வந்து நிறுத்தணும். உன் முன்னாடி வச்சு அவ கழுத்துல நான் தாலி கட்டணும். அப்பதானே நாங்க நீ சித்ராவை நான் சொல்ற கோவிலுக்கு கூட்டிட்டு வரணும். அப்படி கூட்டிட்டு வரலன்னா உன் புருஷனை உன் கண்ணு முன்னாடியே கொன்னுருவேன்னு சொல்லி மிரட்டினான்.